ஹலோ ஃபூடீஸ், வெல்கம் டு ஒரு வடக்கன் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு ஸ்நாக் ரெசிபியோட. வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது. ஈவினிங் டைமில் டீ கூட நமக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்ணுன்னு தோணும். அதுவும் இந்த மழை வர டைமில் சொல்லவே வேணாங்க, உளுந்து வடை, பருப்பு வடை எல்லாமே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் டைம் கன்சியூமிங். சில டைம் நமக்கே ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா லேசியாக கூட ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இது ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 வெங்காயத்தை நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும். இது கூட நான் 3 பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வெங்காயத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இங்கே 1 இன்ச் இஞ்சியை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா அரிஞ்சு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நான் பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன். ஏன்னா இது பெருசாக போட்டோன்னா நமக்கு போண்டாவில் நல்லா இருக்காது. அதனால் நான் அரிஞ்சு தான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் நான் இங்கே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், பெருங்காய பொடி, அப்புறம் சால்ட்டு, அப்புறம் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அது கூட நான் இங்கே கொஞ்சம் இட்லி பேட்டர் யூஸ் பண்ணுறேன். இட்லி பேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் நான் இங்கே கொஞ்சம் இட்லி பேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி பேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா லூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு எடுத்து போடுற அளவுக்கு லூஸாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நமக்கு எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு போண்டா சாஃப்டாக கிடைக்கும். நான் ஏன் இங்கே உப்பு ஆட் பண்ணலன்னு யோசிக்கிறீங்களா? இது பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அதனால தான் நான் இங்கே உப்பு போடல. அதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நீங்கள் சப்போஸ் கடலை மாவெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா சால்ட்டை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக எண்ணெய் இங்கே சூடாக இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கையால் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாலும் சரி. சின்னதாக போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். எண்ணெயில் போடும்போது இதை ஓவர் க்ரௌட் பண்ண வேணாம். அளவாக ஒரு 5-6ன்னு போட்டு எடுங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெயோட கொதி நல்லா அடங்கிடுச்சு. அப்படின்னாலே இது உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இப்போ ஒரு கிச்சன் டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஈஸியான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்கை நாங்கள் கில்லி போண்டான்னு தான் சொல்லுவோம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறனால இந்த மாதிரி பேர். நீங்களும் என்னோட இந்த கில்லி போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.